அண்மை செய்தி. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூரில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. ஏற்கனவே சென்னையில் நேற்று இரவு முதலே அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூரில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. ஏற்கனவே மழை காரணமாக சென்னை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூரில் வழக்கம்போல் பள்ளிகள் செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. இந்நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூரில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை, திருவள்ளூரில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, இன்று எத்தனை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தற்போதைய நிலை என்ன? பாலா, 10 மணி வரைக்கும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நள்ளிரவு நேரத்துல 1 மணி 2 மணி வாக்குல நமக்கு பரவலாக ஒரு மிதமான மழை அப்படின்றது இருந்தது. ஒரு சில இடங்கள்ல கனமழையும் இருந்த நிலையில இப்ப இருந்து 10 மணி வரைக்கும் நமக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர்ல இடியுடன் கூடிய மிதமான மழை பரவலாக பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுவை போன்ற இடங்கள்ல நமக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் அடுத்த அப்டேட் இன்னும் சில நிமிடங்கள்ல வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா நள்ளிரவுல வெளியிட்ட அறிக்கையின்படி அது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்கு திசையில நிலை கொண்டிருக்கிறது. தற்போது அது அப்படியே நகர்ந்து டீப் டிப்ரெஷன், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நகரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வடமேற்கு திசையில நகர்ந்து வந்தாதான் நமக்கு சாதகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே டிப்ரெஷனாக, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம், வெளியில வானம் மேகமூட்டத்தோட இருக்கு. தரைக்காற்று சற்றே பலமாக இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல மழை நமக்கு இன்னும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது டே டைம்ல நாள் முழுவதும் நமக்கு மிதமான மழை விட்டு விட்டு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாலைக்கு பிறகாக நமக்கு கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு காலையில தான் இது கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா இன்று மாலையிலிருந்து நாளை பிற்பகலுக்கு உள்ளாக, அதாவது ஒரு 11-12 மணி வாக்கு வரைக்கும் நாம தொடர்ச்சியான ஒரு மிக கனமழை அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பாலா, விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி.